நான் சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட்டை. இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக எடப்பாடி இவர்களை சேர்க்க மாட்டார். செங்கோட்டையனையோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ டிடிவியோ சேர்க்க போகிறதில்ல. பாஜக அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இந்த 4 பேர் ஒன்று சேருவாங்களாலும் தெரியாது. இவங்க 4 பேர் ஒன்று சேர்ந்தாலும் சேரலைனாலும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஆனால் 2026 தேர்தல் என்பது திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணி இருக்கும் பொழுது பாஜகவிற்கென்று ஒரு 50 இடங்கள்ல நிற்பாங்க இல்லையா? கண்டிப்பாக 50 சீட்டு எழுதி வச்சுக்கோங்க. 50 இடங்கள்ல நிற்பாங்க. என்னங்க துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. 50 இடங்கள் நிற்பாங்க. தென்னகத்தில் தான் அதிகமாக சீட்டு வாங்குவாங்க. அந்த இடங்களில் இந்த கூட்டணிகள் இந்த வெளியே போனாங்கல்ல, செங்கோட்டையனாக இருக்கட்டும், இல்லது டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவர்களுக்கான ஆதரவு நிச்சயமாக அந்த பாஜக வேட்பாளருக்கு இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் ராமநாதபுரம், தேனி, கோயில்பட்டி போன்ற இடங்களில் பாஜக நிற்குதுன்னு வைங்களேன். இந்த இடங்களில் ஏற்கனவே 2021 தனியார் நின்றே டிடிவி போன்றவர்கள் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அவர்கள் பட்டவர்த்தனமாக பாஜகவுடைய வேட்பாளரை ஆதரிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க. நோக்கம் என்னன்னா, பெரும்பான்மையான பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வழியை பாஜக கண்டுபிடிக்கும், இவங்களை பயன்படுத்திக்கும். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென்னகத்தில் பாஜக தனியாக நின்றாங்கல்ல, பல இடங்களில் இந்த ஓபிஎஸ் கூட்டணி எல்லாம் சேர்ந்து இப்போ ராமநாதபுரத்துலேயும் பாருங்களேன், ஓபிஎஸ் நின்னாரு, பாஜக நிற்கல. இப்போ இவங்க அந்த இடங்களில் ஓபிஎஸ் அணி ஆள் நிப்பாட்ட மாட்டாங்க, வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டாங்க. பாஜக நிற்கின்ற 50 தொகுதிகளிலும் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஆள் நிப்பாட்ட மாட்டாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக களமிறங்குவாங்க. ஆனால் மற்ற இடங்களில் இவர்கள் ஆள் நிறுத்துவார்கள். அதில் பாதிக்கும். இப்போ பிளான் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை 2026 தேர்தலில் வேட்பாளர்களை வெற்றி பெறாமல் ஆக்கிவிட்டு தான் நிற்கின்ற வேட்பாளர்கள் எண்ணிக்கையை வெற்றி பெற வைத்து எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதுதான். நீ கணக்கு வச்சுக்கங்களேன். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒட்டு மொத்தமாக அதிமுக அந்த என்டிஏ கூட்டணி ஒரு 50 இடங்களில் வெற்றி பெறுமா? அதான் நிலைமை இருக்குது. 50 இடங்களுக்கு மேலே போகாது. அதில் பெரும்பான்மையான இடங்கள் பாஜக நிற்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற என்ன ஆகும்? எதிர்கட்சி தலைவராக யார் வருவாங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏக்களை விட பாஜக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக யார் இருப்பாங்க?